திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் ஐயனாரை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார். தற்போது அவருடைய பயணம் கடந்த 2023 ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் 2/2/2025 வரையும் குரு பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ வக்ர நிலை அப்படின்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சில பேர் அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றது தான் வக்ர நிலையா, அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஸோ அது கிடையாதுங்க. குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார். இப்போ மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு வக்ர நிலை அடைவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ர நிலை இருப்பார். அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் 2025க்கு அப்புறம் மின்னோக்கி நகர ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் வக்ர நிலை என்பது என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு குரு பகவான் பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். எல்லாருமே பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார், ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் குரு பயிற்சி. அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும்பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. ஏன்னா வக்ரங்கிறது என்னென்னா, ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள், ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா, சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார், முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ர நிலை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஏதாவது ஒரு விஷயம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு தடையாகவே இருக்குது, அது எப்படா நடக்கும், ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எப்போ நடக்கும் நம்ம ஒரு கேள்வி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு. குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும். ஓகேவா? ஸோ இல்லைங்க ஐயா, இப்போ குரு பகவான் வக்ர நிலையில் இல்லை, என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்குது, ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால், வக்ர நிலையில் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். குரு வக்ர பயிற்சி 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக கிரக ரீதியாக ரொம்ப ஃபில்டர் பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். முழுமையாக பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள் குரு பகவான் அள்ளி தரப்போகிறார் என பார்க்கிறோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. தைரிய வீரிய ஸ்தானம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம். இப்போ 3ஆம் இடத்து அதிபதியும் மற்றும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் தற்போது 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய
ராசிக்கு 8ல் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலை அடையும் பொழுது கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துக்கு ஏற்ற மாதிரி விபரீத ராஜயோகம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்த விஷயங்களை நினைத்த மாதிரி முடித்து காட்டும் தன்மை உங்களுக்கு ஏற்பட போகிறது. திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த 5 மாதம் 6 மாத காலமாக ஒரே போராட்டமாகவே இருக்கு. திருமணம் முடிச்சுட்டு நான் படுற கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்ம துலாம் ராசினர்களுக்கு உங்களுடைய குடும்பஸ்தானம் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஒரு நல்ல விதமான ஒற்றுமை ஏற்படும். திருமணத்துக்காக வரந்தேடு கொண்டிருக்கும் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடைபெறுவதற்கான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போதுங்க. நினைத்ததை நினைத்த மாதிரி உறுதியாக உங்களால் இந்த காலகட்டங்களில் முடிக்க முடியும். ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் வீட்டில் தான் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் வக்ர நிலை அடைந்துட்டார்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என உறுதியாக சொல்லலாம். வெளிநாடுக்காக முயற்சி எடுத்து வெளிநாடு செல்ல முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு வெளிநாடு யோகத்தை குரு வக்ர நிலையிலிருந்து கொடுக்க போகிறார். வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குரு பகவான் கொடுக்க போகிறார். நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குரு வக்கர பயிற்சியில் சொல்லணும்னா ரிஷபராசிக்கும் சொல்லலாம், அதே போல் துலாம் ராசிக்கும் உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்க போகுது. நிம்மதியாக தூங்கினேன், நல்லா படுத்து தூங்குறேனப்பா, வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே படுத்தோடனே அந்த நிம்மதியான தூக்கம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது தான். வேலை பார்த்துட்டு வந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கும்போது படுத்தோடனே தூங்கணுமாப்பா, சந்தோஷமாக இருந்தேன், அந்த தூக்கத்தில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த நிம்மதி நம் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் குரு வக்கர பயிற்சியில் கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது உங்கள் வீடை ஆல்ரெடி பண்ணி அதன் மூலமாக நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடாக அமைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட போகுதுங்க. கடன் சுமையிலிருந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை குறைத்து கடன் பரவாயில்லையா, என்னால் முடிஞ்சளவு நான் கடனை அடைச்சிட்டேன், எனக்கு தாங்குகிற அளவுக்கு எனக்கு கடன் இருக்குது, இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்க பணியில் அமர்ந்து வேலை பார்க்கும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் நம்ம துலாம் ராசினர்களுக்கு அரசாங்க வேலையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்க போகின்றன. வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் துலாம் ராசி அன்பர்கள் யாரேனும் வீடியோ பார்த்துக்கிருந்தீங்கன்னா உறுதியாக வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிகமான சேல்ஸ் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்க போகுது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கும் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. இந்த இப்படி குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ நம்ம துலாம் ராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க. விவாதங்கள் பண்ண வேண்டாம், பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம். ஏதாவது உங்களே மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்கன்னா முடிஞ்சளவு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. குரு வக்கர பயிற்சிக்கு அப்புறம் அவங்க பேசுகிறது அவங்களே புரிஞ்சு தப்புன்னு உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க. ஸோ விவாதங்களை தொடர்ந்துட்டிங்கன்னா அது பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்திவிடும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. புதிய நட்பு உங்களை தேடி வந்து நட்பு வச்சுக்கிறாங்கன்னா அவங்க யார் என்ன நல்லா தெரிஞ்சுட்டு நட்பை கொண்டாடுவது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு அமோகமான முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். பெண்கள் மகிழ்ச்சிக்காக தங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவழிப்பீங்க. ஆனால் புதிய நட்பு மூலமாக ஏதாவது மகிழ்ச்சிகள் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கிரகங்கள் வலியுறுத்துது.
ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி, அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும். வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன். மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள், குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும். கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.